அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிபிபி அதாவது இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்கோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனோட எம்பின் மறந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி ஈஸியாக ரீசெட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எம்பின் போடுற ஆப்ஷன் இருக்கும். இதில் ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்கட் எம்பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். டியூர் வாண்ட் டு ரிஜிஸ்டர் அகைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எம்பின் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாவே கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம்லேருந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது தான். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். கஸ்டமர் ஐடி அந்த அக்கௌண்ட் நம்பர் இருந்தால் போதும். உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதுதான் ப்ராசஸ். ஸோ இப்போ ரைட் சைடில் ஓகேன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அதே ப்ராசஸ் தான். அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க, கஸ்டமர் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க, டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பர் இது ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிட்ட அப்புறம் கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயிலும் என்ட்ரு பண்ணியாச்சு. என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமா கீழே ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணோடனே அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நியூ எம்பின் ரீஎன்டர் எம்பின் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கு ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் எம்பின் போடணும். ஸோ அந்த எம்பின் தான் அது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான எம்பினை 2 டைம் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. எம்பினை 2 டைம் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே செட் எம்பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி சில டைம் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும், இல்லை நீங்கள் மேனுவலாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒரு வேளை உங்களுக்கு ஓடிபி வரல அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா ஓடிபிக்கான டைமிங் கொடுத்துருக்கேன். 2 மினிட்ஸில் இருக்குது. அந்த டைமிங் முடிஞ்ச உடனே இந்த ஓடிபி போடுற இடத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேட் ஓடிபின்னு இருக்குது. அந்த ஆப்ஷன் எனபிள் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் ஓடிபி வரும். ஸோ ஓடிபி வந்தோடனே அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே சப்மிட்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓடிபி என்ட்ரு பண்ணியாச்சு. கீழே சப்மிட்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. இப்போது லாகின் கேட்குது. ஸோ நீங்கள் இப்போ புதுசாக என்ன எம்பின் செட் பண்ணிக்கலோ அந்த எம்பின் போட்டிங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் கரெக்டான மெத்தடில் ஓப்பன் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் மறந்து போன இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்கோட எம்பினை புதுசாக செட் பண்ணுறது. இந்த வீடியோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.